பிகஸ்ட் அட்மைரா. நீங்க ஓல்டானாலும் வீடு கோல்டாவே இருக்கும். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். உங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்காங்களா? ஏன் நீங்க போட்டோ போடல அப்படி நிறைய பேர் கேட்டாங்க. பட் me were like what did he see in her, and all I can't even tell you the kind of comments I was. யார் எங்க கூப்பிட்டாலும் I'll send Gautam but I won't go. சில பேர் தல நீங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க. But you need to know who you are, because that get the conversation will only happen as long as you're successful. The moment you fall down, then nobody knows you. ஆக்சுவலி நான் உங்களை பர்சனலாக மீட் பண்ணதில்லை, பட் பல இன்டர்வியூஸில் பார்த்துருக்கேன். உங்கள் சோஷியல் மீடியாவில் உங்கள் அஃப்கோர்ஸ் ஃபாலோ பண்ணுறேன். அதில் வச்சு பார்க்கும்போது ஐ திங்க் உங்கள் மனசில் என்ன இருக்கோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நீங்கள் அதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான், அதனால பிரச்சனையும் வரும். பட் ஐ திங்க் ஐ ப்ரிஃபர் தட். வெரி ஈஸி இல்லை, நம்ம வந்து இல்லைனா யூல் ஹாவ் டு கீப் லைங் to others also. So I think this is good. ஸோ கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது இது வெரி பண்ணுறதுக்கு. கம்ஃபர்டபுள். அது கொஞ்சம் டைம் ஆச்சு ஆக்சுவலி. நான் முன்னாடி வந்து அப்படி தான் இருந்திருக்கோம். பட் நடுவில் வச்சு சில பேர் நீங்கள் இன்னும் டிப்ளமேட்டிக்காக இருக்கணும், இப்படி நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடாது நிறைய பேர் சொன்னாங்க. பட் போக போக ஐ ஃபெல்ட் அப்படி நான் டிப்ளமேட்டிக்காக அது எனக்கு வராது. அது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நான் அப்படி பேசும்போது சம்டைம்ஸ் அது வந்து கரெக்டாக இட் won't get conveyed. ஸோ அதனால இல் பிகம் issues will happen. So I said, okay, this is fine. This is who I am. I am happy with who I am. அண்ட் உங்களோட சோஷியல் மீடியா பார்க்கும்போது வந்து அப்பப்போ வருவீங்க, ஆனால் ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் ஐ திங்க் யூ ஷேர் லைக் சம்திங் உங்களோட லைஃப்பில் நடக்கிற ஒரு பார்ட் ஆஃப் இட்டை வந்து நீங்கள் வந்து போட்டு போவீங்க. ரீசெண்டாக உங்களோட டான்ஸ் வீடியோ அது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. அண்ட் வந்து உங்களோட லைஃப்பில் ஏதோ ஒரு நீங்கள் வந்து ஒரு குட் ஸ்பேஸை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து அந்த வீடியோஸ் பார்க்கும்போது தெரியுது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். லைக் என்ன கான்டென்ட் போகணும், எந்த கான்டென்ட் போகக்கூடாதுங்கிறதெல்லாம் வந்து கான்ஷியஸாக இருக்கணுமா? டிபெண்ட்ஸ். இப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா சரி திஸ் இஸ் வாட் ஐ லைக்குன்னு அது காட்டுறதுக்குன்னு சம்டைம்ஸ் வில் புட். ஐ லைக் டான்ஸிங். இன்ஃபேக்ட் நான் ஒரு 4-5 இயர்ஸ்லேருந்து ஐ ஸ்டார்ட் லேர்னிங். எனக்கு மை மம் இஸ் அ டான்ஸர். ஸோ எங்களுக்கு வேறு வழி இல்லை, ஒரு 5 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அது நடுவில் வச்சுட்டு ஐ குடன்ட் கண்டினியூ பிகாஸ் ஆஃப் மை ஹெல்த் இஷ்யூஸ். அதுக்கப்புறம் நான் அகெயின் ஸ்டார்டட் கண்டினியூ. ஐ வாஸ் ரியலி ஹாப்பி அபவுட் இட். ஸோ ஐ வாண்டட் டு ஸ்ப்ரெட் தேட். லைக் ஹாப்பியாக இருந்துச்சு, அதனால ஐ போஸ்டட் இட். ரொம்ப அதை பற்றி நான் யோசிக்க மாட்டோம் அன்லெஸ் இட்ஸ் வெரி பர்சனல். இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போயிருக்கோம் நானும் கௌதம், வி கோயிங் அவுட் சம்வேர், ஐ டோன்ட் நெசசரிலி போஸ்ட் அபவுட் இட். அது மட்டும் ஐ எம் லிட்டில் கேர்ஃபுல் பிகாஸ் தென் அகெயின் பிஃபோர் யூ கேன் ரீச் பேக் தேர் வில் பி சோ மெனி திங்ஸ் ரிட்டன் அண்ட் செட் அண்ட் தேவையில்லை. ஸோ ஐ திங்க் எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா ஐ எம் ஷேரிங் இட், தட்ஸ் ஆல். போடலைன்னா அதுக்கும் வந்து நிறைய வரும்ல. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்காங்களா, என்ன வாட் இஸ் ஹேப்பனிங்? அது வந்து வில் கெட் அ லாட். ஐ திங்க் பொங்கல் டைம்லலாம் கல்யாணம் முடிச்ச டைமில் ஏன் நீங்கள் ஃபோட்டோ போடல அப்படி நிறைய பேர் கேட்டாங்க. பட் வி ஆர் நாட் கம்ஃபர்டபுள் தட் வே. அந்த ஒரு சொசைட்டி ப்ரெஷருக்குள்ளே விச் இஸ் வை அவர் வெட்டிங் இட் செல்ஃப் வாஸ் வெரி ஸ்மால். எங்களுக்கு க்ளோஸ் ஆனவங்க மட்டும்தான் நாங்கள் கூப்பிட்ருந்தோம். வாழ்க்கையில் எங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ண ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்கள வந்து they were part of our wedding. But it's not like we didn't want a big wedding, but we decided that we don't want to go under that social pressure of அப்படி பிடிச்சிருக்குன்னா நீங்கள் பண்ணுங்கள், பட் பிடிக்கலன்னா why do that. So same thing with Instagram also. In fact he's worst. He's really bad at this. He'll keep saying why you putting this picture, why you putting. So it takes time. Adu first of all you have to be secure about yourself. இல்லை நீங்கள் ஃபோட்டோ ஏதாவது போட்டு வீடியோ போட்டு அதுக்கு கீழே எப்படியும் வந்து ஒரு 10 பேர் நல்லா பேசினாலும் 2 பேர் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் ரொம்ப சீரியஸாக யூனோ இஃப் யூ டோன்ட் டேக் தட் தென் இட்ஸ் ஓகே. பட் இஃப் யூ ஆர் கோயிங் டு லுக் அட் ஆல் தோஸ் திங்ஸ் தென் யூ ஹேவ் டு ஓகே. இப்போ நீங்கள் கல்யாணத்தை பற்றி பேசும்போது ஐ திங்க் நீங்கள் வந்து பொங்கலுக்கு ஒரு ஃபோட்டோ போடலை அப்படிங்கிறதுக்கே வந்து என்ன ஆச்சுன்ற கொஸ்டின். இப்போ கல்யாணம் வந்து இட் வாஸ் வெரி இன்டிமேட், சிம்பிள் அண்ட் அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு கூட. அதை சுற்றி வர அந்த மிஸ்லீடிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் படிக்கும் போதோ கேட்கும் போதோ கோவம் வருமா? கண்டிப்பாக இல்லைன்னு சொன்ன போய் கோவம் வரும். நான் அழுந்திருக்கேன் பார்த்து ஆக்சுவலி. எந்த அளவுக்குன்னா யூ வில் ஸ்டார்ட் டவுட்டிங் யுவர் செல்ஃப். இந்த கல்யாணம் நம்ம பண்ணோன்னு அளவுக்கு வரைக்கும் ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் இட்ஸ் லைக் முன்னாடி வந்து ஐ ஃபேஸ்ட் ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட். பட் தட்ஸ் ஓகே. இப்போ இன்னும் ஒருத்தரை நம்ம வச்சுட்டு ஹீ இஸ் ஆல்சோ
ஃபேஸிங் இட் மாதிரி ஐ வாஸ் ஃபீலிங் வெரி கில்ட்டி அந்த டைமில். பட் தேங்க்ஃபுல்லி ஐ ஹவ் அ வெரி குட் பார்ட்னர் ஹூ சப்போர்ட்டட் மீ த்ரூ ஆல் ஆஃப் தட். பட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் வர் ரிட்டன். அது வந்து படிக்கும்போது சிலது வந்து கோவம் வரும். ஏன் அவங்க அப்படி அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனே தப்பாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைக் தட் ஐ வாஸ் ப்ரெக்னென்ட். அதெல்லாம் வந்து யூ நாட் திங்கிங் தட் மை பேரண்ட்ஸ் வுட் ரீட் இட், ரைட்? மை ஃபேமிலி வுட் ரீட் இட். அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு அந்த டைமில். ப்ரெக்னென்ட்னா வெயிட் போட்ட உடனே இம்மீடியட்லி தே சே யூ ஆர் ப்ரெக்னென்ட். அது கல்யாண டைமில் சொல்லவே தேவையில்ல. இட் ஆட்டோமேட்டிக்லி கம்ஸ் லைக் தட். ஸோ அது கூட இட் டென்ட் ஹர்ட் மச். திங்ஸ் தட் ஹர்ட் மீ வர் லைக் வாட் டிட் ஹீ see in her, and all. I can't even tell you the kind of comments I was getting at that point. So it was really, really bad. It took a toll. Definitely, it for 3 months I was out. The reason partially why அந்த டைமில் நாங்கள் இன்டர்வியூஸ் எதுவும் கொடுக்கல அந்த டைம் அண்ட் ஃபாலோயிங் ஐ வாஸ் ரியலி ஆங்க்ரி. நம்ம அந்த கோவத்தில் இன்டர்வியூ கொடுத்து அப்புறம் நம்ம தப்பாக பேசி it won't come out well also. And I was not mentally prepared for it. We were dealing with our families and they have to be happy also because his mom would read. அவங்களுக்கு ஏன் அப்படி சொல்கிறாங்க, அப்படி அவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன், அது நம்ம சார்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஐ டிசைடட் தட் யூ நோ வாட், இட்ஸ் ஓகே, ஐம் கோன் டேக் அ பிரேக். அப்படி தான் ஒரு 6 months பிரேக் எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து ஐ couldn't sit at home more than that, and I was like okay fine, let it go. ஐ திங்க் அதை பற்றி யோசிச்சு யூஆர் ஓவர் இட்டுன்னு நினைக்கிறேன் இப்போ பேசும்போது. ஆமாம், ரொம்ப யோசிச்சிருக்கோம் அந்த டைமில் நிறைய. ஏன் அப்படி சொன்னேன், ஏன் அப்படி பண்ணேன், என்ன அவங்களுக்கு யாருன்னு தெரியாது, அவங்க எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. பட் அவங்க சொன்ன ஒரு விஷயம், அதில் வந்து ஒரு 50 நல்ல காமெண்ட்ஸ் இருந்தாலும் அந்த ஒரு காமெண்ட் வுட் ப்ளே இன் யோர் ஹெட், ரைட்? ஏன் அப்படி பண்ண, அவங்க ப்ரொஃபைல் போயிட்டு என்ன ஏன் இவங்க எது வச்சு அப்படி பேசினேன், அந்த மாதிரி ரொம்ப ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அந்த டைமில். ஸோ தென் கௌதம் said, listen, you need to stop this, you need to let people will talk, let them be. அது அந்த டைமில் அவர் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தேன்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களை பார்த்தா ஆக்சுவலி இதுக்கெல்லாம் வந்து பிரேக் டவுன் ஆகிற மாதிரியான ஒரு பர்சன் மாதிரி தெரியல. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த டைமில், பிகாஸ் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும். பட் ஐ டென்ட் டேக் இட் சீரியஸ்லி. பட் ஐ திங்க் ஐ டெல் யூ வாட் ஹேப்பன். ஸோ பேசிக்லி நம்ம சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது வந்து அது என்ன அஃபெக்ட் பண்ண மாட்டோம், ஐ ஜஸ்ட் இக்னோர் இட். பட் இட்ஸ் லைக் அ wound if it's like not bothered or heal ஆகாமல் இருந்து ஒரு டைமில் அது வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கே அது பர்ஸ்ட் ஆகும். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். நம்ம வந்து சரி, நம்ம ஏதோ ஒரு விஷயம் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம், அது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது நான் கொடுக்கல. சரி, அது என்ன அஃபெக்ட் ஆகுது, எனக்கு அது பிரச்சனை இல்லை, அவங்க என்ன வேணால் சொல்லட்டும். பட் ஐ திங்க் சம்வேர் இன்சைட் மை மைண்ட் வாஸ் பிளேயிங். சம்வேர் இன்சைட் மைண்ட் வித்தவுட் மீ நோயிங் ஐ வாஸ் கெட்டிங் இன்செக்யூர். ஏன்னா அது வென் ஐ ரியலைஸ்ட் இஸ் when I started asking Gautam, do I look big? Do you think I look big? He's like, since when? It didn't matter to you before. So that's when I realized, okay, it is really, playing in my head. So it took time for me to process it and heal it. Now I think I'm in a better position. ஸோ சம்வேர் அது உங்களோட மென்டல் ஹெல்த்தே வந்து அஃபெக்ட் ஆகும். I was very anxious. Now I stopped going out. I'm literally saying, வந்து யார் எங்கே கூப்பிட்டாலும் I'll send Gautam, but I won't go. I'm like, no. If I go there, this person will ask that person will this. I don't have anything to wear. Then I look like this. Excuses. I just liked sitting at home, not doing nothing. Chumma da ukantanda 3-4 months. I was just sitting at home doing absolutely nothing, and I used to feel so bad about it also. Like, it's so traumatic when I think about it. Like, I would just sit and keep eating. எப்படியும் அவங்க சொல்கிறாங்க அப்படி நம்ம அந்த மாதிரி ஒரு டார்க் ஸ்பேஸுக்குள்ளே you'll go. It took time. I think on the past few years நடந்த விஷயம், after wedding it just hit me. And then obviously I had to take help and come out of it. Now I believe that I wouldn't say it doesn't affect me. It still affects. பட் அதோட ஒரு பர்சன்டேஜ் இஸ் லெஸ். நல்ல வேளை இதை பற்றி நீங்கள் பேசுனீங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் உங்களை வந்து மீட் பண்ணி we'll do this podcast அப்படின்னு சொல்லி கேட்கும் போது you said I am not ready to do this அப்படிங்கிற மாதிரி. At least I was being honest. Yes. எங்களுக்கு என்னன்னா, எங்களுக்கு வந்து அப்போ புரியல. அண்ட் யூ ஹியர் நவ், அதே மஞ்சிமா தான், அதே இதுதான், பட் யூ ஹியர் அண்ட் லைக் இதனால தான் என்னால் பண்ண முடியல அப்படிங்கிற சொல்கிற ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கும் போது ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெட்டர் பிளேஸ்க்கு மூவ் ஆயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம், பிகாஸ் இப்போ நான் வந்து அந்த டைமில் இட் வாஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ கைஸ் டு ரீச் அவுட், பட் தென் I was not in a position to satisfy anybody else except myself, to be very honest. என்னோட mental peace was so important. And அது வந்து மீட் பண்ணி பேசணுன்னு ஒரு பக்கம். அண்ட் அப்போ கூட ஐ வாஸ் நாட் ஷுர். ஒரு 50-50 தான் இருந்துச்சு. சரி பண்ணலாம்,
பண்ணமா அப்படி ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருந்துச்சு. தென் ஐ டுக் 1 day's டைம் டு திங்க் அபவுட் இட். இப்போ சரி நாங்கள் போயிட்டு என்னால் ஒரு 100% கொடுக்க முடியலன்னா இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம், yours, mine and everybody else's. So I think அந்த ஒரு clarity came post coming out of all of this. Now I think, now I am like, you say whatever you want, I am going to do what I like. That's what I was saying. இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் இருந்தாலும் what I feel, what makes me happy, and if that makes 5 other people happy, I'm happy. But if it makes one person sad, sorry dude, that's your problem. I think I've come to that space. அண்ட் இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் நாங்கள் பார்த்தது ஆஸ் அ கப்பிளாக வந்து கௌதம் வந்து எங்கே போனாலும் பீட் அவரோட சோஷியல் மீடியா பேஜாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது இன்டர்வியூஸில் உங்களை பற்றி கேட்கும் போது அவ்வளோ அந்த லவ்வோட எவ்ரி டைம் வீல் வெயிட் உங்கள் பர்த்டேக்கு இந்த முறை என்ன பெரிய பேராகிராஃப் எழுதுவார். நானே சொல்லுவாங்க ஆக்சுவலி ப்ளீஸ் டோன்ட் டூ இட், பிகாஸ் நாட் ஜஸ்ட் மீ, ஈவன் ஃபார் ஹிஸ் மம், ஆண்டி வெயிட்ஸ் ஃபார் இட். ஸோ வாட் கேப்ஷன் am I going to get? ஏன்னா அவருக்கு he likes writing. ஸோ அதனால நினைக்கிறேன் பார்ஷலி இட்ஸ் தேட் ஆல்சோ. அண்ட் இன்னொரு விஷயம் அவர் அதை பற்றி அவர் ஓப்பன் அப் பண்ணி பேசியிருந்தார் அபவுட் ஹிஸ் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ். ஸோ கோவிடில் வந்து ஹி ஹேட் டு செல் ஹிஸ் பைக் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தார். அண்ட் அப்போ வந்து அவர் சொன்னார் யாருமே என்னை நம்பலை, யாருமே என் கூட இல்லை, மஞ்சிமா மட்டும்தான் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன நடந்துட்டு இருந்தது அப்போது? அது ஆக்சுவலி அந்த டைமில் ஐ மீன் எவ்ரி ஆக்டர் கோஸ் த்ரூ இட், நாட் ஜஸ்ட் ஆக்டர், நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு ஃபேஸ் இருக்கும்ல, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கிற ஒரு ஃபேஸ் இருக்கும். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஜட்ஜ் அ பர்சன் with what he has in his bank account, because my father was a cinematographer. அவங்க நிறைய மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ I've seen my lows through him. I'm not saying I saw, because we were happy. I mean, he always made us happy, kept us happy. But I've seen it through his eyes, like the struggles he went through. And I also know these are temporary. எதுவுமே பர்மனண்டாக இருக்காது, ஜஸ்ட் டெம்பரரி தான். ஸோ அந்த டைமில் we were not even in a relationship, we were just friends. We were not in a relationship. We were just good friends at that point. And I remember ஒரு நாளைக்கு he came and he said, listen, I literally have only so much in my account, I don't know what to do. And his mother was staying with him, and he didn't want to tell ஆண்டி கிட்ட சொன்னா, அவங்க ஆப்வியஸ்லி என் பேரண்ட்ஸ்னால் அவங்க ஃபஸ்ட்டு ஃப்ரீக் அவுட். ஸோ எப்படி சொல்கிறது, என்ன பண்ணணும் அப்படி இருந்துச்சு. ஸோ I said, you know what, this is just temporary, it's fine, I mean it's okay, you can't go lower than this. ஸோ எனக்கு அது அந்த டைமில் வந்து இது வச்சு நான் அவங்கள ஜட்ஜ் பண்ணோம், இல்லை இது காசு இல்லையா, ஐயோ என்ன பண்ணலாம், அப்படி ஃப்ரீக் அவுட் பண்ணோம், அப்படி அந்த ஐ வாஸ் மோர் சில்ட் அவுட் தென் ஐ திங்க். அண்ட் ஐ கெப்ட் டெல்லிங் will be fine. And I actually told him something, within 10 days you will be fine. And actually within 10 days he was fine. I mean, luckily he was fine, illana. But on the time he was fine. So I think it's just a phase in the cinema. Everybody goes through it. Some people talk about it, some people won't talk about it. That's the only difference. Producers, actors, directors, எல்லாருமே அந்த ஃபேஸ் இருக்கும். But they're all here for the love for cinema, right? So that's what I said. I asked him, இதுதான் உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டேன். இதுதான் பிடிக்குன்னு சொன்னேன். அப்போ then this comes with it, you just have to face it. அவ்வளோதான் சொன்னேன், வேறு எதுவுமே சொல்லாது. அவருக்கு மேபி it would have created an impact, I don't know. எஸ், அது ஆக்சுவலி அந்த கொஷின் என்னவா இருந்ததுன்னா, ஒரு லவ் அண்ட் புவர் பர்சன் அண்ட் லவ் அந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் வித் இன்னொரு பக்கம் வந்து ரிச் பர்சன் வித் நோ லவ் அந்த மாதிரி ஒரு கம்பேரிசனில் வந்து ஹீ சோஸ் லவ் அண்ட் புவர், பிகாஸ் எனக்கு லவ் கிடைக்கும் போது அது எனக்கு அதுவே என்னை வந்து ரொம்ப ரிச்சாக வைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களை பற்றி வந்து அவர் I think that's அதுலேருந்து ஒரு 1-2 months கழிச்சு தான் we started the relationship. Maybe that was the point. Now you're saying, you're making me think about it. Maybe because it's a circle. இல்லை இப்போ ரிச்சாக இருக்கிறவங்க எப்போவுமே ரிச்சாக இருக்கணும்னு இல்லை, they will have their moments. போராக இருக்கிறவங்களுக்கு வந்து I don't want to use the word poor. When you have like a difficult challenge and limited sources, you will come out of it, you will go, அது வந்து you cannot get stuck. That someone actually taught me, it cannot be cloudy all the time, it will rain, and when it rains it pours, that we know. So that's all I thought about it. அந்த டைமில் வேறு எதுவுமே எனக்கு மைண்டில் க்ராஸ். ஏன் அப்பா வாழ்க்கையில் நான் நிறைய பார்த்துருக்கோம். இட்ஸ் நாட் லைக் ஆக்டர்ஸ் லைஃபும் டெக்னீஷியன்ஸ் லைஃப் ஆர் டிஃப்ரெண்ட், வெரி டிஃப்ரெண்ட். And I've seen the டிஃபிகல்ட்டிஸ். ஆனாலும் அவர் வந்து அந்த ஃபேத் அண்ட் ஹோப் எப்போவுமே அவர்கிட்ட இருந்திருக்கு. ஏன்னா அவர் எப்போவுமே சொல்கிற விஷயம்னா, எனக்கு டேலண்ட் இருக்குது, எனக்கு இந்த ஃபீல்ட் பிடிக்கும், ஐ எம் வெரி 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 பேஷனட் அபவுட் இட், ஐ வில் கீப் ஒர்க்கிங். அண்ட் that's all I told him also. Keep working, it'll all work out at one point, and definitely would. பியூட்டிஃபுல். ஐ திங்க் அது அவர் லைஃப்பில் பயங்கரமான ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். தட்ஸ் வை அவர் வந்து
அவ்வளோ ஒரு அது செரிஷ் பண்ணி எனக்கே சொல்றாரு. தெரியாது. ஆக்சுவலி இன்டர்வியூ பார்க்கும்போது தான் எனக்கே வந்து ஏன்னா நானும் ஆன்ட்டியும் எல்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்தோம். ஓ! அப்படியா கேட்டேன். ஆமா, ஆன்ட்டிக்கும் எனக்கும் ஷாக் ஆச்சு. பிகாஸ் we don't have these kind of conversation. 3 years back at this moment you said அதெல்லாம் நாங்க பேசுறது ரொம்ப கம்மி. ஸோ அது சொல்லும்போது எனக்கும் ஹாப்பியா தான் இருந்துச்சு. பட் ஐ didn't mean to impress him or anything because we were friends for like 1.5 years. There was nothing for me to impress. It just came and அதே டைம்ல தான் I was also going through my leg surgery and all. So maybe அந்த டைம்ல கொஞ்சம் I was probably like in a zone where I was giving out gyan talk. தெரியல அந்த டைம்ல பேசினது அவ்வளோதான். கட் பண்ணா இப்போ 2 பேருமே லைஃப் ஷேர் பண்றீங்க. அப்போ சொன்ன அதே அட்வைஸ் இப்போ 2 பேருமே வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? யூ ஹேவ் டு மேனேஜ் ஆல் யுவர் ஃபினான்சஸ். அது ஹூஸ் பெஸ்ட் அட் இட்? யாரு கொஞ்சம் பெட்டரா? Who do you think is best? You're putting me in spot now. இல்ல, it's very easy guess. I'm definitely better at it. ஓகே, நானும் அதான் சூஸ் பண்ண வந்தேன். ஏன்னா he is a spoiled brat. ஏன்னா அவங்க வளர்ந்த இடம் எல்லாமே டிஃப்ரெண்ட். அவங்க எங்கேருந்து வந்த அது எல்லாமே கொஞ்சம் he was really spoiled as a child. I'm saying grew up, he saw his challenges. இப்போ கூட அவர் அது எப்படின்னா டாய்ஸ், he still likes toys. I'm saying இந்த சின்ன டாய்ஸ் கிடையாது, இந்த anime toys, ஸ்பைடர்மேன், பேட்மேன், இதுக்கெல்லாம் தான் ஜாஸ்தியாக செலவு பண்ணுறாரு. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் லக்ஸரி ஆர் சம்திங் லைக் தட். நோ, ஹி டசன்ட் டூ தட். பட் அதுதான் என்னோட ப்ராப்ளமே. இது போய் யாராவது இவ்வளோ பைசா கொடுப்பாங்க, அதுதான் எனக்கு என்னது அப்படி தான் இருக்கும். பட் ஐ டோன்ட் கண்ட்ரோல் த ஃபைனான்ஸ் ஆர் எனிதிங். பட் ஐ கீப் டெல்லிங் ஹிம், யூ நீட் டு நோ வாட்ஸ் த லைக் வாட் யூ நீட் அண்ட் வாட் யூ வாண்ட். there's a big difference இல்லை. நீட் இஸ் டிஃப்ரெண்ட், வாண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஐ வுட் கிரெடிட் தட் டு மை பேரண்ட்ஸ். அவங்க தான் அதை சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. எது எப்போ செலவு பண்ணணும், எப்போ செலவு பண்ணக்கூடாது, ஹெல்த் விஷயங்களுக்கு நம்ம அது பார்க்கக்கூடாதுன்னெல்லாம் அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அது ஐம் ஜஸ்ட் அப்ளைங் தட் அண்ட் ஹீ ட்ரஸ்ட் மீ வித் ஹிஸ் மனி. ஹில் டெல் மீ லைக் ஐ ட்ரஸ்ட் யூ அண்ட் ஹீ ஹேஸ் ஹிஸ் ஒப்பீனியன்ஸ். சம்டைம்ஸ் ஹீ டசன்ட் அக்ரி. இல்லை இது அது இதுன்னு சொல்லுவாங்க. But then women are women, they'll find their way to convince. So I've always convinced, but yeah, it's a healthy discussion. I think இப்போ கூட வந்து சொசைட்டியில் ஒரு டேபுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன்ல. லைக் மென் ஷுட் ஒர்க் அண்ட் இன்னும் நிறைய காசு விமனோட அதிகமான காசு சம்பாதிக்கணும். சில நேரங்களில் ஒரு மென்னால் முடியல அப்படின்னும் போது சரி ஓகே நீ யூ டேக் பேக் சீட், நான் போய் இதை ஷார்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு ஒரு விமன் சொன்னால் அது எவ்வளோ தூரம் ஃபர்ஸ்ட் அந்த மென்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுது அண்ட் சொசைட்டி எவ்வளோ தூரம் அதை அலோவ் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் ஒரு பர்சன் டு பர்சன் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கேஸில் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்திருக்கா? லைக் வேர் யூ ஹேட் டு கம் அப் அண்ட் வெயிட் chill, நான் இருக்கேன். Yeah, I had to. And this phase he was talking about, even as a friend, I've helped him out. At that point I had more work and I mean surgery முடிஞ்ச time, but I had my savings, so I had to, I helped him at that point, but I was like திரும்பி கொடுத்துட்டேங்க because I'm a little kanjatharam that way. But jokes apart, I've helped him. COVID time also I helped him a little bit with whatever I can. Not like I was earning in crores, but எனக்கு இருந்தது I was able to help him. And then there was a place where he came up and then when I took a back seat, எனக்கு 6-7 months வேலை இல்லாமல் உட்காரும்போது எனக்கு வந்து என்ன தேவையோ he has given me, not he hasn't questioned me. And yeah, that happens. Regarding society pressures, அது இப்போ இதுக்குன்னு இல்லை, எதிர்த்தாலும் ஒரு சொசைட்டி ப்ரெஷர். கல்யாணம் முடிச்சோன்னே எல்லாரும் குழந்தைன்னு ஒரு கான்வர்சேஷன் வரும். அது நெக்ஸ்ட் டேலேருந்தே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எப்போ, ஸோ நெக்ஸ்ட் எப்போ. எனக்கு வந்து தோஸ் திங்ஸ் இரிட்டேட் மீ பிகாஸ் ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் இதெல்லாமே சொசைட்டி ப்ரெஷருக்குள்ளே போகக்கூடாது. ஆஸ் அ உமன் யூ ஷுட் பி ரெடி, ரைட்? பிகாஸ் யூ நோ ஹவு மச் யூ கேன் டேக். It's very easy to say, give birth to a child and you'll be fine. But what about woman? Like, is she physically and mentally ready to do it? அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்வி. பிகாஸ் ஏதோ சொசைட்டி சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பண்ணிவிட்டு அது எந்த அளவுக்கு அந்த லேடியை எஃபெக்ட் பண்ணுறாங்கன்னு nobody thinks about it. That sort of irritates me even today. But apart from that, like I said, in the society pressure I don't really give too much into it anymore. இது ஒரு கேள்வி தான் அடிக்கடி இரிட்டேட் ஆகும். கார்த்திக் சாரோட வந்து இப்போ நீங்கள் வந்து டச்சில் இல்லை, பேசுறது இல்லை, இன்வைட் பண்ணல, ஆர் என்னெல்லாமோ வந்து வாஸ் அரவுண்ட் இட் இல்லையா? See, at the time there was no issue. There's still no issue. But his people who know his father closely knows that uncle is a very chilled out person. அவர் இதெல்லாமே வந்து ரொம்ப அவருக்கே என்ன தெரிஞ்சு நியூஸாக தான் இருந்திருக்கும். We went and invited him and he said he doesn't need an invitation. He doesn't need an invitation.
எந்த அப்பா அம்மாவுக்கு தான் எந்த குழந்தை தான் இன்விடேஷன் கொடுத்துட்டு கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க, unless there's a fight going on or something. We in fact ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் பிரிண்ட் ஆகி எங்கள் கைக்கு வரும்போது அவருக்கு தான் கொண்டு போய் காட்டினேன். ஃபர்ஸ்ட்டு கல்யாண விஷயம் நம்ம அவர்கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் தான் டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணேன். பட் இதெல்லாமே வந்து நான் எல்லார்கிட்டையும் போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அவர் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஐ ஃபீல் தீஸ் ஆர் ஆல் வெரி பர்சனல் திங்ஸ், ரைட்? லைக் திஸ் இஸ் நாட் சம்திங் தட் இட்ஸ் நாட் ஃபன் டு சே தட் ஓ யோர் ஃபாதர் இன் லா. ஐ மீன் இஃப் யூ ஹேட் அ ப்ராப்ளம் வை வுட் யூ கம் ஃபார் த வெட்டிங்? And his health was not in great shape at that point. So ஏன் வந்து அதெல்லாமே அவங்க யோசிக்கிறதே கிடையாது. இன்விடேஷன் கொடுக்கல, இன்வைட் பண்ணல, there's nothing like, we've always had his blessings and he knows me from the time I was dating him. நான் இவ்வளோ வாட்டி அந்த வீட்டுக்கு போயிருக்கோம். He knows, he is such a chilled out person. He's so much fun to talk to. கலாய்ப்பரா? நல்லாவே கலாய்ப்பாங்க, ஜோக்ஸ் நிறைய. அவரோட ஷூட்டிங் டைம் டேஸில் இருக்கிற என்ன சொல்லுது, அவரோட what do you say, like experiences. In fact, ஒரு டைமில் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் had come to me. It was a remake of a movie which he was related to. So I had this privilege of discussing it with him. Uncle, do you think is it right to do it? And he said, no, don't do it. So இதெல்லாமே வந்து now because you're asking I'm saying, but otherwise I'm not going from door to door saying that listen, this is the relationship we have. And every family there will be problems, and when I say problems there will be arguments, but family is family, that's not going to change. Illan sonna then you have to worry, but there's always arguments. He wanted a bigger wedding for sure. எல்லா அவரோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு, அவரோட இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அப்படி ஒரு பெரிய வெட்டிங். பட் வி டோல்ட் ஹிம் திஸ் இஸ் வாட் வி வாண்ட் அண்ட் ஹி வாஸ் கம்ப்ளீட்லி சப்போர்ட்டிவ். ஓகே, இஃப் திஸ் இஸ் வாட் யூ வாண்ட் தென் கோ ஹெட், மை சப்போர்ட் இஸ் தேர், தட்ஸ் ஆல், இட்ஸ் டன். ஸோ ஐ டோன்ட் நோ வாட் த ஹோல் திங் வாஸ் அட் தட் பாயிண்ட் அண்ட் that affected us also, because now what we have to give clarity for that. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. And it was a beautiful moment where his mom and dad came together. I mean, it was out there that they're separated, but they came together for that particular event. And அப்படி பிரச்சனை இருந்திருந்தா அது நடந்திருக்க மாட்டோம். ஸோ we know what individually they have gone through also. So for them to come together and support us is the huge blessing. So yeah, beautiful. நீங்க வந்து you are 31, if I can 31 say it on record. yeah, of course, it's there out in Wikipedia, what's there. So I think நீங்க with எப்படி சொல்கிறது, நீங்கள் பேசுகிறதோ இல்லை உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கோ அது வந்து இட் இஸ் நாட் லைக் 31. லைக் உங்களுக்கு லைஃப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் கிடச்சி பேசுகிற மாதிரி இருக்குது. யாராவது சொல்லியிருக்காங்களா அதுக்கு முன்னாடி? என் அப்பா சொல்லுவாங்க, அது ஒரு ஆர்குமெண்ட்டில் தான் அவர் அப்படி பேசுவாங்க. என்னை விட உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, நீங்கள் இப்படியெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு காமெடிக்கு சொல்லுவாங்க. பட் ஐ திங்க் இட்ஸ் சேஃப் டு சே ஐ ஹவ் ஹேட் எனஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ், bad and good. And then I've had lovely people around me who said lovely things to me in the sense that இல்லை நானும் இது நல்ல விதமாக தான் சொல்கிறேன். ஆமாம், இல்லை எனக்கு புரியுது. அது ஒரு லெசன்ஸாக எனக்கு வந்திருக்கோம், இல்லை யாராவது சொல்லி புரிய வைப்பாங்க இதுதான். அது இட் ரெஜிஸ்டர்ஸ் இன் மைண்ட். ஐ கேன் கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். ஸோ தெர் வாஸ் திஸ் பாயிண்ட் இன் கோவிட்க்கு அப்புறம் நினைக்கிறேன், என்னோட படம் ப்ரொமோஷன் போயிட்டு இருந்தேன், எஃப்ஐஆர் படம் ப்ரொமோஷன்ஸுக்கு. ஐ வாஸ் ஜஸ்ட் கெட்டிங் ரெடி ஃபார் இட். ஸோ யூ நோ திஸ் ஹோல் கான்செப்ட் வேர் நம்ம அவுட்ஃபிட் ஒரு இடத்துலேருந்து எடுக்கும் அண்ட் யூ ஹவ் டு டேக் பிக்சர்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ். ஸோ அந்த ஒரு டைமில் வந்து there was this friend of mine who agreed to work with me at that point. I'm not saying in the department, but that he or she was ready to work with me at that point. And last minute, he or she cancelled. Okay, and it was a shock to me. என்னன்னா ரொம்ப நாளாக நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. இப்போ நான் ஒரு விஷயம் இப்போ ஓகே இந்த டேட்டில் வந்து இந்த கமிட்மெண்ட் இருக்குன்னா ஒன் டே முன்னாடி நம்ம வந்து ஃபாலோ அப்னு ஒன்று இருக்கும்ல, அது ஒரு ஜென்ரல் பாயிண்ட் தான். நாளைக்கு கன்ஃபார்ம் ஆகலாம், அதுக்குன்னு நான் சும்மா கால் பண்ணதா, நாளைக்கு தான் சும்மா கால் பண்ணி பார்க்கலாம் எல்லாம் ஓகேன்னு. அப்போ தான் சொல்கிறாங்க அவர் தட் தே ஒன்ட் பி ஏபிள் டு மேக் இட் பிகாஸ் another shoot or something came up for them. For some reason I was really upset. I was heartbroken. ஏன்னா கிட்டத்தட்ட 5 years ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் அப்படி சொன்னேன்? அதுவும் I know it's a new heroine at that point who just entered and who was doing much better than me at that point. Understandable. Even if that person had to go there, I would still appreciate it if they had told me before. இந்த ஷூட் இருக்குது எனக்கு, நான் அங்கே போனால் உங்களுக்கு ஓகேன்னு கேட்டிருந்தா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு லாஸ்ட் மினிட் நான் கால் பண்ணும்போது அவங்க வந்து என்னால் வர முடியாதுன்னு சொல்லும்போது அது ஏதோ ஒரு ரீசனுக்காக எனக்கு ரொம்ப ஹர்ட். மேபி ஐ தாட் இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் அ ஃப்ரெண்ட், அதனால இருக்கலாம். ஒரு ஸ்ட்ரேஞ்சர்னா அது நான் அது ரொம்ப இது பண்ண மாட்டோம்.
அதுக்கப்புறம் I called another heroine. Again, I don't want to mention the name. She's like a super senior person, a really, really good person. I called her up. I don't know why I called her up also. I messaged her saying that, ma'am, I would like to speak to you. And she immediately called me. And I spoke to her and said, ma'am, எனக்கு அவ்வளோ கோவமா இருக்கு மேம், இப்படி பண்ணாங்க, எனக்கு வந்து எப்படி அது பண்ணலாம், நான் கேள்வி கேட்க தான் போகிறோம், பட் லெட் தெம் ஃபினிஷ் த ஷூட். அண்ட் ஷி ஆஸ்க் மீ ஒன்லி ஒன் கொஸ்டின். இப்போ நீ கேள்வி கேட்டால் அவங்க உண்மை சொல்லுமா, இல்லை இப்போ உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு சாரி நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டோன்னு சொல்லுவாங்களான்னு கேட்டேன். ஐ டோன்ட் நோ ஹவு ஷி கெஸ்ட் இட். ஐ செட் மேபி அப்படி சொல்லலாம், இனிமேல் நான் பண்ண மாட்டோம், தெரியாமல் தான் இருந்துச்சு, நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், மேபி அப்படி சொல்லுவாங்க. அண்ட் ஷி ஆல்சோ செட், இப்போ நீங்கள் அது சொன்னாலும் வந்து அவங்க சேஞ்ச் பண்ண மாட்டான். அப்படி அவங்க உண்மையாக இருந்திருந்தால் அவங்க he or she wouldn't have taken up this commitment and hurt you. If that person was your true friend, they wouldn't hurt you in the first place. இப்போ நீ சொன்னாலும் வந்து உங்ககிட்ட ஓகேன்னு சொல்லிட்டு மேபி சிரிக்கலாம், மேபி அதை ஜோக்காக பார்க்கலாம், மேபி அது வந்து ஏன் இவங்க இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணான்னு சொல்லி ஒரு கலாயாக பண்ணலாம். ஏன் why do you want to put yourself through it? See people for who they are. இப்போ நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்காது. நீங்கள் ஒரு 5 years ஒருத்தர் கூட வேலை செஞ்சனால அவங்க உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க அந்த 5 years ஏன் ஒர்க் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு யோசிங்க. ஃப்ரெண்டுனா இட்ஸ் அ பிக் வேர்ட் ஷீ செட். அண்ட் தட் ஹிட் மீ ஸோ, ஐம் நாட் ஈவன் கிடிங். இன்னைக்கு வரைக்கும் ஐ ஹோல்ட் ஆன் டு தட் அட்வைஸ். ஸோ வென் சம்மன் டஸ் சம்திங், ஐ இம்மீடியட்லி திங்க் ஆஃப் வாட் ஷீ செட். கரெக்ட், வை ஆம் ஐ ஃபீலிங் ஸோ பேட்? அவங்களுக்கு எது கரெக்டோ அவங்க அது பண்ணாங்க, எனக்கு எது கரெக்டோ நான் அது பண்ணோம். நான் அது போயிட்டு ஏன் அப்படி பண்ண நான் நெக்ஸ்ட் டைம் அவங்கள பார்த்தா பேச மாட்டோம். பேசலைன்னா அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு வாட் லாஸ்? நத்திங். So I think that one of the advices that really changed my outlook. பயங்கரமாக இருக்குது. ஐ திங்க் இது வந்து மேபி இந்த இன்செக்யூரிட்டிஸ், இந்த காம்படிஷன், இந்த என்ன சொல்கிறது, அவங்களோட நான் நல்லா வரணும் அப்படிங்கிறது எல்லாமே ஐ திங்க் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா வராதுன்னு நினைக்கிறேன்ல. ஆமாம், சி ஒர்க் ஃபார் ஒர்க், அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், அதில் ஒரு 10 பேர் இருக்கும், அதில் வந்து 5 பேர் தே ஜஸ்ட் யோர் கண்டெம்பரரிஸ். வாட் யூ சே, லைக் வாட் இஸ் அ பெட்டர் வே டு புட் இட் அவுட்? உங்கள் கூட வேலை செய்கிற கலீக்ஸ், அவ்வளோதான். ஒரு 5 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். பட் வாட் ஷி செட் இஸ் ரைட். ஃப்ரெண்ட் இஸ் அ பிக் வேர்ட். ஃப்ரெண்ட் இஸ் அ ரியலி பிக் வேர்ட். கௌதம் ஹேட் திஸ் ஹேபிட். யார் நல்லா பேசினாலும் ஹீ இஸ் அ ஃப்ரெண்ட், ஹீ இஸ் அ ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஐ வுட் கரெக்ட் ஹிம். நோ, ஹீ இஸ் அ கலீக், ஷீ இஸ் அ கலீக். யூனோ, ஃப்ரெண்ட் இஸ் சச் அ பிக் வேர்ட். அண்ட் அது அந்த டைமில் ஏன் அது ஹர்ட் ஆச்சுன்னு எனக்கு இப்போ சம்டைம்ஸ் ஐ திங்க் அபவுட் இட். அண்ட் அதுக்கப்புறம் சம்வேர் ஹியூமிலியேட்டிங்காக எனக்கு கேட்கும் போது ஹியூமிலியேட்டிங்காக இருக்கிற மாதிரி இருந்து. அண்ட் ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் சொன்னீங்க அட் த டைம் அந்த ஷூட் பண்ண போகிற அந்த ஹீரோயின் வாஸ் ஃபேர்லி டூயிங் மச் பெட்டர் தன் மீ. அதான் இருக்கலாம், இல்லை வந்து ஏன் அவர் அப்படி இருக்கலாம். ஐ வாஸ் நெவர் இன்செக்யூர் அபவுட் அதர் கேர்ள்ஸ். ஐவ் நெவர் பின் இன்செக்யூர் அபவுட் அதர் கேர்ள்ஸ். இன்ஃபேக்ட் ஐ லைக் ஆல் ஆஃப் தெம், most of them. Because some of them have been really good to me. I can name them actually. Please. People like girls like Aishwarya Rajesh. I want them to win in life. நமக்கு சில பேரை பார்க்கும்போது அப்படி இருக்கும்ல. I think much deserved. நம்ம இப்போ when she gets a good project or when she wins an award, it really feels personal to me for some reason. Well deserved. Sai Pallavi, people like that. There are so many. I can name so many of them. But I'm just saying these two because it just came into my mind. So அதனால மற்ற கேர்ள்ஸ் என்ன பண்ணுறாங்க, மற்ற ஹீரோயின்ஸ் என்ன, that's never affected me. அப்படி இருந்திருந்தால் I would have gone crazy. I would have gone psychotic. Imagine, அவங்க அந்த படம் சைன் பண்ணா அப்போ கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி அவுட் ஆஃப் த வே போய் அந்த ஒரு காம்படிஷன் இஸ் நாட் ஈவன் ஹெல்தி இன் த லாங் ரன். மேபி டெம்பரரியாக உங்களுக்கு அந்த படம் கிடச்சிரும், அதுக்கப்புறம் இட் அஃபெக்ட்ஸ் a lot of relationships also. Because I feel again, cinema for cinema. அது மீறி ஒரு லைஃப் இருக்குன்னு ஆக்டர்ஸுக்கும் அதில் வேலை செய்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா their life becomes easier. I worked with them after that also. I think I was not angry after a point. I was like, listen, it's this one thing, can't just hold on to it, can't take yourself too seriously. So I worked with them after that and it was all good. ஐ திங்க் இது வந்து நான் பர்சனலாக இன்றைக்கி எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன்னா, வை ஐ யூஸ் த வேர்ட் ஹியூமிலியேஷன் அப்படின்னா, சில நேரம் எனக்கு தோணி இருக்குது ஆக்சுவலி. ஏன்னா நம்மளை வந்து இப்போ நம்மளோட கண்டெம்பரரிஸோ காம்படிட்டர்ஸோ டேரெக்டாக வந்து அந்த ஃபீலிங் அவங்க கொடுக்க மாட்டாங்க. இந்த நடுவில் இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க வந்து தே மேக் அஸ் ஃபீல் லெஸ். லெஸ் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் கரெக்டாக தான் போகிறேனா அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து போகும். லைக் அவங்களோட கம்பீட் பண்ணணும்னு இல்லை, நம்ம மேலே ஒரு செல்ஃப் டவுட்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஐ திங்க் பட் யூ புட் இட் அக்ராஸ் வெல். இட்ஸ் ஆல்வேஸ் த பீப்புள் அரவுண்ட் யூ இல்லையா? அது எப்போவுமே அப்படிதான்.
ஒரு ஆளோட லாஸ், ஃபெயிலியர், சக்ஸஸ் எவ்ரிதிங் இஸ் காட் டு டூ வித் த பீப்புள் யூ ஆர் வித். ஏன்னா அது வந்து சில பேர் தலை நீங்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் யூ நீட் டு நோ ஹூ யூ ஆர். Because that the conversation will only happen as long as you're successful. The moment you fall down, then nobody knows you. I can confidently say that this because one, I've seen obviously in my father's life, then I've seen with Gautam, I've seen with myself. I'm not saying we were like superstars, fell அப்படின் கிடையாது. நம்மளோட சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து I've learned it. So அது உங்களை சுற்றி இருக்கிறவங்க தான் உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். அது if you know, it can be your own parents also. இல்லையா? இஃப் யூ திங்க் அபவுட் இட், எல்லா பேரண்ட்டுக்கும் அவங்க சில்ட்ரன் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் தே ஒன்ட் சே த ட்ரூத். நீங்கள் என்ன பண்ணாலும் கரெக்டாக தான் பண்ணுவேன். ஒரு டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி அது நல்லா இல்லை. இட்ஸ் வெரி வெரி யூ ஆர் ஆக்சுவலி பிரேக்கிங். பிகாஸ் வென் த சைல்ட் ஃபெயில்ஸ், தென் ஹவு டஸ் ஹி ஆர் ஷீ டீல் வித் இட்? They get upset. They go into depression. It's better to show the children what real life is, I feel. எது ரியல்னா அது அவங்கள சொல்லி புரிய வச்சுன்னா அவங்க லைஃப் வந்து ஐ ஃபீல் மேபி மொமெண்ட்ரி ஹர்ட் வில் பி தேர். ஏன் அவங்க அப்படி பேசுகிறாங்க? ஏன்னா ஏன் அப்பா அம்மா வந்து they were வெரி ஆனஸ்ட். எல்லா விஷயத்திலும் அவங்க ரொம்ப ஆனஸ்ட்டாக இருந்தாங்க. அது சம்டைம்ஸ் எனக்கு ஹர்ட் ஆகிருக்கும். ஏன் அப்படி அவங்க சொல்ல இவ்வளோ நல்ல விஷயம் பண்ணிட்டு வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. பட் they'll tell me what it is. நல்லா இல்லையே அப்படின்னு சொல்கிறதுக்கு they don't think twice. That's helped me deal with a lot of things. I don't live in a fake bubble. I feel a lot of people do that. And when the bubble bursts, it's over அப்படிங்கிற it's ஃபீலிங் over for them. But it's not actually over, but to them it's over. That's what I feel happens. So உங்களை சுற்றி இருக்கவங்க also has a very strong hands in making who you, like in the process. அது ஐ திங்க் இவ்வளோ நேரம் பேசினது வச்சு எனக்கு வந்து நீங்கள் ஒரு ஹீரோயின் அப்படி இல்லை. யூ மேக் மீ ஃபீல் ஸோ ஈக்குவல். இட்ஸ் லைக் ஐ ஆம் அ பர்சனாலிட்டி, ஐ ஆம் டாக்கிங் டு யூ அப்படி. யூ லைக் திஸ்? Yeah, I'm a heroine. Being a heroine is my work again. Yeah, but I can't be heroine. And I don't even think I am one. I call myself an artist. I feel comfortable talking or saying that I am an artist. I don't think maybe எங்கேயாவது இப்போ சொன்னாலும் எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா பின்னாடி இன்டர்வியூவில் போய் ஏதாவது கட் பண்ணி சொல்லுவாங்களான்னு தெரியல. பட் மோஸ்ட் லைக்லி I wouldn't have called myself an heroine. Mostly I would say an artist, an actor. It was a change that came over the period of time. Because I was also in this rat race ன்னு சொல்லலாம். ஒரு டைமில் நம்ம பெரிய படங்கள் பண்ணணும், பெரிய ஹீரோஸ் கூட நடிக்கணும், எல்லாருக்கும் இருக்கிற ட்ரீம்ஸ் இருக்கும்ல, அது எனக்கும் இருந்திருக்கு ஒரு டைமில். பட் நம்ம பிளான் படி சில விஷயங்கள் போகாமல் வரும்போது இட் அஃபெக்ட்ஸ் யூ. இட் ஷுட்ன்ட் அஃபெக்ட் யூ. ஏன் இப்போ அது நடக்கலைன்னு என்ன இன்னும் இருக்குல்ல? ஏன் உங்களுக்கு அந்த தான் வேணும்? அது ஓகே டு பி அம்பிஷியஸ் அண்ட் ஆல், பட் can't let that get into your head. So I think somewhere down, sometime back itself, I realized that I'm not a... In fact, people have told me, you're not a heroine material. சொல்லியிருக்காங்க. பட் அது எனக்கு ஹர்ட் ஆகாது. Actually, I feel happy about it. Okay, good. I'm not one. I'm happy. I'm an artist. It's not a bad thing to say also. I'm saying எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை. பட் சில பேருக்கு they are happy to be called like that. And that's absolutely fine. என்னோட பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து I don't like to be called that. Call me an artist because I am an artist. I'm not like a... I don't think I'm a very commercial main lead heroine or anything. I'm just an artist who wants to do good movies and then chill at home. இந்த பபிள் பற்றி பேசும்போது நீங்கள் 2 பேருமே ஆக்டர்ஸ், 2 பேரும் ஒரே ரூஃபில் இருக்கீங்க. எங்கேயாவது சம்வேர் ஒர்க் பற்றி வரும்ல, அப்போது எவ்வளோ ஆனஸ்ட்டாக 2 பேரும் கிரிட்டிசைஸோ இல்லை காம்ப்ளிமெண்ட்டோ பண்ணிப்பீங்க? Very honest. In fact, I am very honest. He sometimes he'll be like... ஓகே அப்படின்லாம் ஹர்ட் பண்ண வேணாம், அதுதான், வேறு எதுவும் இல்லை. பட் ஐ ஹவ் பின் ஆல்வேஸ் ஆனஸ்ட் வித் ஹிம். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு. பிகாஸ் இப்போ நான் சொல்லலைன்னா அப்புறம் how will he get to know? People around, everybody won't tell him what is the truth, right? And if he doesn't know, how will he improve? அப்படின்னு இருக்குல்ல. இப்போ நான் வந்து எல்லாமே வந்து நல்லா இருக்குது, ஐயோ பயங்கரமாக இருக்குது, நல்லா இருந்தால் சொல்ல போகிறேன். அதுக்கு நான் எதுக்கு... I won't say that's bad. But if it's not... If I feel that he could have done better, I'll say that. Earlier, I was very honest. I think it hurt him. Then he told me like, maybe the wordings can be better ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் it took a lot of practice, and he never said diplomatic. He said, you can word it better. You don't have to be so rude about it. I was quite rude about it. And then I would call it honesty. There's a difference between honesty and rudeness. But that he taught me. இப்போ வந்து மேபி கொஞ்சம் பெட்டராக வேர்ட் பண்ணுவாங்க. அதுனா இப்படி இல்லை, அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லுவாங்க. அண்ட் he understands. I think it's very, very... In a relationship, it's very important to be honest, not just with your work. I'm saying in all aspects. That's very
குவைட் இம்பார்ட்டண்ட். 2 years ஆஃப் மேரேஜ் லைஃப் எப்படி எப்படி போயிட்டுருக்கு? என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா? ஏன்னா ஜென்ரலா சொல்லுவாங்கல்ல. No changes. We're still the same. We're still the two crazy people in a ஆஸ் relationship. அ பர்சனா நீங்க எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கீங்க? இப்போ நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள், இந்த டக்குன்னு பேசுறது, டக்குன்னு கோவம் வருது, எனக்கு டக்குன்னு கோவம் வந்துடும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது. பட் அது இட் வாஸ் நாட் அ ஃபோர்ஸ்ஃபுல் டிசிஷன். பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நமக்கு அது அது நம்மளோட பார்ட்னர் ஒரு சில விஷயங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ சேஞ்ச். யூ டோன்ட் ஹேவ் டு சேஞ்ச் த பர்சன் யூ ஆர். பட் யூல் ஹேவ் யுவர் ஃப்ளாஸ். இல்லை ஃப்ளாஸ் கூட இல்லை, ஃப்ளாஸ் யூ ஹேவ் டு எம்ப்ரேஸ் ஐ ஃபீல். பட் சின்ன சின்ன விஷயங்கள் அதை சேஞ்ச் பண்ணால் இட்ஸ் நாட் ஜஸ்ட் your relationship. பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகாம Personality change பண்ணணும்னு சொன்னா it's a red flag. Then you're in something. Then they are not in a relationship. But if you're saying இப்படி சொன்னா எனக்கு மட்டும் இல்லை, இன்னும் யார்கிட்ட சொன்னாலும் அவங்களுக்கு ஹர்ட் ஆகும்னு சொல்லி புரிய வைக்கிற ஒரு விஷயம் இல்லை, அப்படி he's done that. I feel those changes have come to me. And then obviously my lifestyle, அது ஒரு பெரிய சேஞ்சாக தான் இருக்குது. ஐயோ 8 மணிக்கெல்லாம் ஸ்லீப், 6 o'clock I'll start closing my eyes. In fact, yesterday we slept by 8:30 and we were talking to his mom. And he's like, why are the lights off? Then I'm just sitting there, it's like, we are going to sleep. You both are crazy. எப்படி நீங்கள் 8 மணிக்கெல்லாம் லைட் ஆஃப் பண்ணி ரெடியாக இருக்குது தூங்குறதுக்கு? So I think lifestyle has changed. Like I was not very consistent with my workout or eating good food. அப்படி எதுவுமே இல்லை. முன்னாடியெல்லாம் ஆர்டரிங், ஆப்வியஸ்லி ஸ்விக்கி அந்த மாதிரி தான் இருந்துருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது இப்போ. 2 விஷயம் இதில். ஒன்று வந்து வீல் டாக் அபவுட் இந்த உங்களோட டைம்லைன். நான் வந்து கேள்விப்பட்டேன், நீங்கள் உங்களுக்கு சாயங்காலம் தான் வந்து காலையில் ஐ மீன் சாயங்காலம் தான் வந்து லைக் நீங்கள் வந்து எனர்ஜெட்டிக்காக வந்து இருப்பீங்க. அண்ட் காலையில் வந்து அப்படியே என்ன அதுக்குள்ளே என்ன எழுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆமாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஈவினிங் பம்ப் அப்டா ரெடியாக வா வெளில போகலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு இருப்பீங்க. இப்போ கௌதம் வந்து மா இது என் தூங்குற டைம்மா அப்படின்னு இருக்கும்போது அதை எப்படி மேனேஜ் பண்ணீங்க? அதில் சில நேரம் கோவம் சண்டைலாம் வந்திருக்கணும்ல? இல்லை, அது ஆக்சுவலி வெட்டிங்க்கு ரொம்ப முன்னாடியே சேஞ்ச் ஆகிட்டான். ஆக்சுவலி நான் இந்த டைமில் நான் சொல்கிறது அவர் அப் டு 2019. After that I changed majorly. ஸோ டேட் பண்ணும்போது இந்த பிரச்சனைகள்லாம் இருந்திருக்குமா? டேட்டிங் ஹேப்பன் 2009 எண்டில் தான். ஸோ ஒரு கிட்டத்தட்ட 2018 ஐ திங்க் ஐ ஸ்டார்ட் சேஞ்சிங் a little bit. I don't know, it just changed. I can't tell you For the why. good. For the good. சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்திருக்கும். பட் வெட்டிங்க்கு அப்புறம் தான் இந்த 8 o'clock தூங்குறதெல்லாம் வெட்டிங்க்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஐ ஸ்லீப் அட் 10:30 11. அது கொஞ்சம் அந்த டே ஈவினிங் ஷிஃப்ட் வந்து கொஞ்சம் முன்னாடியே சேஞ்ச். பிகாஸ் என்னோட சர்ஜரி நடந்து when I was healing, I had to sleep on time and I had to wake up on time because medicines இருக்கும், you have to do your physiotherapy and all of that. ஸோ அது வந்து முன்னாடியே சேஞ்ச் ஆகிட்டான். பட் இந்த 8:30 தூங்குறதெல்லாம் வந்து வெட்டிங்க்கு அப்புறம் தான். அது அந்த சைடு எனக்கு பெருசாக தெரியல. ஐ விஷ் ஆண்டி வாண்ட் மீ. பட் ஐம் ஹாப்பி. 5 o'clock 4 o'clock எல்லாம் we're up fresh, so it's okay. என்ன பண்ணுவீங்க? அது இப்போ எங்களுக்கு 3 பூனை இருக்கு. ஆமாம், பார்த்துருக்கோம். I have to feed the cats. Then sometimes we go, I mean he goes up to work out every day. எனக்கு மூடு இருந்தால் நான் காலையில் போகும், இல்லைனா I read. I meditate quite a lot of late. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் ஓவர் த பீரியட். நத்திங் ஓவர் நைட் எதுவும் நடக்கலை. அந்த 8 மணிக்கு தூங்குறதே வந்து ஃபஸ்ட்டு 10 மணி 9 மணி 8 மணி அப்படி தான். 8 மணிக்கு தூங்குறது ஆக்சுவலி இஸ் கொஞ்சம் ஓவர். பட் ஐ திங்க் 9 o'clock is 9 to 9:30 is healthy, I feel. Because we are tired. ஏன்னா we wake up by 5 or 4 whatever time. அது ஆஃப்டர்நூன் நேப் அப்படி எதுவுமே இல்லை. ஸோ ஒரு 6 மணி ஆகும்போது body gives up. It's becoming old also, so obviously we sleep by. இப்போ நீங்கள் சொன்னீங்களே we are becoming old also அப்படிங்கிற மாதிரி, வேற எங்கெங்கெல்லாம் அந்த ஒரு வார்னிங் கொடுத்துருக்க? ஐயோ முட்டி வலிக்குதே, இவ்வளோ நேரம் உட்கார முடியலையே அந்த மாதிரி. அது நான் எல்லாத்துக்குமே இப்போ அதுதான் என்னோட எக்ஸ்கியூஸ். இப்போ நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டு அவர் வந்து ஏன் அப்படி பண்ணேன்னு கேட்டால் வயசாகுது இல்லை அவ்வளோதான், அது ஒரு எக்ஸ்கியூஸாக யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த மொட்டி வலியெல்லாம் நான் போன வருஷம் தான், இப்போல்லாம் அப்படி கிடையாது. I couldn't even sit like this last year. Because I obviously had put on a lot of weight and my legs had given up functioning itself. But I think after I changed my lifestyle, இப்போ அது he keeps telling me even at the age of 70, 80, I want to still run. I want to still play with my grandchildren. அதெல்லாம் நம்ம பேசுவாங்க. ஏன்னா அந்த டைமில் வந்து we don't, I've sat on a wheelchair, so I know it's not a good thing. It's not a good sight. So அது வந்து யாருக்குமே இல்லாமல் இருந்தால் பெட்டர். ஸோ அதனால we work towards it. My working out, my idea of working out or having a healthy lifestyle is not to look thin. It's lifelong. I feel
you have to be healthy for your family. That's where it comes from. Because women generally in a relationship or marriage appuram, they want to take care of everybody else but themselves. இல்லையா? அது குழந்தை எல்லாம் வந்துச்சுன்னா அப்புறம் அது இட் பிகம்ஸ் மோர். குழந்தைய பார்த்துக்கணும், ஹஸ்பண்டை பார்த்துக்கணும், வீட்டில் எல்லாரையும் பார்த்து. பட் அவங்கள வந்து எந்த அளவுக்கு they take care of themselves, I don't know. I really feel they should, because if they want to take care of their family for the rest of their life, then they have to take care of themselves. அது someone told me that. Someone made me understand that. And since then, touch wood, I don't have any knee pain and all. But I use that excuse சும்மா அப்படியே ஒரு எஸ்கேப் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போது நீங்கள் சொன்னீங்க பேசும்போது ஆரம்பத்தில் வந்து இப்படி சொல்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுவோன்னு தெரியல, ஐ ஸ்டார்டட் டு ஈட், நான் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சு, நான் வெயிட் போட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் வரைக்கும் தெரிஞ்சிருக்காது, லைக் வெயிட் போட்டுட்ருக்கணும். ஒரு பாயிண்டில் ஹிட் ஆகிருக்கும்ல, ஓ மை காட் வெயிட் போட்டோம் நம்ம, அது என்ன பாயிண்ட்டாக இருந்தது? மோஸ்ட்லி இந்த ட்ரெஸ்ஸில் ஃபிட் ஆகல. தட் வாஸ் நெவர் அன் இஷ்யூ ஃபார் மீ. ஓகே, அது வந்து என்ன சொல்லுது, ஐ வில் வேர் வாட் ஃபிட்ஸ் மீ. I don't want to fit into something. I'll wear what fits me. So அங்க கூட அந்த ட்ரிகர் இல்ல. அங்க கூட அந்த ட்ரிகர் இல்ல. அது வந்து வர்க்கிங் டைம்ல இருந்து அப்படிதான் இருந்திருக்கும். I don't try to fit into a certain outfit. இல்ல நான் எப்படி கேக்குறேன்னா, சிலப்போ வந்து அந்த ட்ரெஸ்ஸே ஒரு வார்னிங் கொடுக்கும்ல, லைக் அதெல்லாம் எனக்கு தெரியல. ட்ரெஸ் மிரர் பார்த்தாலும் எதுவும் தெரியல. அந்த அளவுக்கு blissfully ignorant னு வேணா சொல்லலாம். எப்போ I realized it is when I think last year around April, when I woke up in the morning, என்னோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன்ஸில் அந்த டைமில் அவ்வளோ கரெக்டாக இல்லை. இப்போ சொல்கிற 8 மணி அதெல்லாம் இல்லை. இப்போ 9 மணிக்கு தூங்கினாலும் 6 மணிக்கு எழுந்திரிச்சாலும் வந்து கரெக்டாக நமக்கு தூக்கம் இல்லை, ஏன் நமக்கு இப்போவும் ஃபீல் வெரி டயர்ட், அதெல்லாமே வந்து வார்னிங் சைன்ஸ் தான். பட் வாட் ஹிட் மீ வாஸ், ஒரு நாளைக்கு தூங்கி எழுந்திரிச்சு 2 காலும் நான் கீழே வச்சு, when I was trying to get up, both my legs started paining and I sat back, which is scary. Which was really scary. I thought ஐயோ அந்த காலு வலி மறுபடியும் வந்துச்சா, என்னாச்சு. அந்த பேனிக்கில் we can't think இல்லை. when you're in a panicky situation or when you're anxious, you won't be able to think. அவ்வளோதான், ஓகே மறுபடியும் ட்ரைடு. அது லைக் பின்ஸ் அண்ட் நீடல்ஸ்ன்னு சொல்லுவேன், அந்த காலு கீழே அந்த வலி இருக்கும்ல, அது வந்து பயங்கரமாக இருந்துச்சு. சரி, டவுட் இருந்ததும் I told Gautam, and he said, let's take a blood test and see. When I took the blood test, it was a really bad state. And correctly அந்த டைமில் I didn't know what to do, because in the diet பண்ணி all sorts of diets I've tried, you name it, I would say yeah, I've tried it. Because ஒரு ஃபேஸில் ஒரு ஆள் வந்து சொல்லலாம்ல, இது பண்ணுங்க அது பண்ணுங்க, இது பண்ணால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கம்மியாயிடும், அது பண்ணால் அப்படி ஆகிடும், இது ஸோ எல்லாமே சொல்ல we'll abuse our body through all of it. So I've done that. So in the time I realized that I want to get my blood reports good. It was not about weight loss. I just want to go back to the normal life where I can run, walk, dance, do all these things, forget everything else. Then I happened to speak to Varalakshmi, and she put me on to someone who really helped me. It's a group of people who really helped me lose weight. And they made me understand that this is about lifestyle change. And after I finished that whole course, or whatever, 3 to 4 months, I took another blood test, and I was happy to see that it was all back to normal. And that's it for me. After that I was like, I'm happy. எவ்வளோ வெயிட் குறைச்சிங்க? I lost up to 17 kgs on the time. 3-4 monthsல. 4 months, yeah. It was very difficult. I was quite disciplined. I would give it to myself. நான் ஸ்விக்கி ஆப் எல்லாம் delete பண்ணி, இன்ஸ்டாகிராம்ல I was following all the food pages எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணல, because it's very aesthetic, you want to keep looking at, அதெல்லாமே delete பண்ணி. It was very difficult. I'm not saying it was an easy thing to do. It's never easy to lose weight. ஏதாவது ஒன்று ஈஸியாக நம்ம டீமோட்டிவேட் பண்ணிடும்ல அந்த டைமில். இருக்கே நிறைய. நான் அந்த டைமில் I never went out much. I was always sitting at home purposely, because that was my focus. And முன்னாடி உட்காந்து he was eating everything. That itself is demotivating. It was not like he's like, oh, you're on a diet, I'll also be on. No. He was eating what he likes. So that was obviously difficult. But apart from that, I feel that whole process itself for me was very difficult, because I had to cut down on so many things that I like. Again, என் பிளட்டில் இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோன்னா I had to cut off certain food items. அது ரொம்ப பிடிச்ச ஐட்டம்ஸாக இருக்கும். சுகர், ஐ லவ் சுகர். ஸோ அதெல்லாமே இல்லைன்னு சொல்லும்போதே வந்து பாதி அவுட். அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் 4 months கண்டினியூ பண்ணுறது, ஐ டோன்ட் நோ, ஐ ஃபீல்
I just kept praying. I'm like, please give me the strength to go through this. That's all. End result, எனக்கு அந்த blood results வந்து நார்மலாக இருக்கணும். என்னோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நார்மலாக இருக்கணும். I don't want to take tablets. இப்போவே வந்து I don't want to take tablets for all these things. I want it to go back to normalcy with just changing my lifestyle. அதே ஒரு மோட்டிவேஷனாக தான் இருந்துச்சு. டிமோட்டிவேட்டிங் அது நமக்கு எப்போவுமே இருக்கும். நம்ம எது கரெக்டாக பண்ணாலும் யாரோ ஒருத்தர் வந்து டிமோட்டிவேட்டிங்னு சொல்லி நிற்கும். அது வந்து யூ ஹேவ் டு இக்னோர். பியூட்டிஃபுல். ஐ திங்க் எனக்கு இந்த கான்வர்சேஷன் வந்து நிறைய ஃபீலிங் கொடுத்துருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ். அண்ட் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இன்சைட் அவுட் பியூட்டிஃபுல் அப்படின்னு. ஐ திங்க் யூ லிவ்ட் அப் டு இட் அப்படின்னு தான் சொல்லணும். Thank you so much for having me here and I was very comfortable talking to you. தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ். இண்டிகஸ் அட்மைரா, நீங்க ஓல்டானாலும் வீடு கோல்டாவே இருக்கும். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.